ஃபர்ஸ்ட் படம் மீனா பஜார்னு ஹிந்தியில பண்ணேன். அது வந்து பெரிய ஹிட். பெரியனா 250-300 நாள் போச்சு. அதுல இருந்து அங்க 99 படம் பண்ணேன். அடேங்கப்பா. ஹிந்தியில மட்டும் 99. அப்புறம் தெலுங்கு போனேன். தெலுங்கு போயிட்டு மலையாளம் போனேன். மலையாளம் போயிட்டு கன்னடம் போயிட்டு தமிழுக்கு வந்தேன். ஓ, இங்கெல்லாம் போயிட்டு தான் தமிழுக்கே வந்திருக்கீங்க. ஏன்னா அப்ப எனக்கு டைமே இல்லை, இல்லைன்னா இங்க யாரும் தெரியாது. எல்லாம் பெரிய ஹீரோக்கள் தான் தெரியும். விஜயகாந்த் தெரியும், அந்த மாதிரி தெரியும். அப்புறம் எல்லாம் அவர் தான், விஜயகாந்த், ரஜினிகாந்த், கமல் சார் 3 பேர் தானே, வேற யாரும் அப்படி இல்ல. சரி சரி. அந்த டைம்ல எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு மாஸ்டர், எல்லாமே நான் வேலை செஞ்ச மாஸ்டர் தான் அவங்க மாஸ்டரா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க கிட்ட போய் போட்டி போட்டது அவ்வளவு பெரிய நாகரிகம் இருக்காது. அதனால நான் கேட்கல. அதனாலதான் ஹிந்தி போனேன். அதுக்கப்புறம் வைகாசி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் படம் பிரசாந்த் சாருக்கு, அன்பாலய பிரபாகர் சார் கூப்பிட்டு எனக்கு படம் கொடுத்தாரு. ராதா பாரதி டைரக்டர், தேவா சார்லாம் அதுதான் அறிமுகம். அதான் ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படம் கேட்க வேண்டாம், நீங்களே தெரியும், 300 நாள் 400 நாள் போச்சு. சோ அந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டினியூவா தமிழ்ல பிஸி ஆயிட்டேன். ஓ சரி சரி. ஏன்னா 1 ஹவர்ல போயிட்டு எடுக்கிற நானா தான் இருக்கும். எல்லாம் 2 நாள் எடுப்பாங்கன்னா 1 ஹவர்ல எடுத்து கொடுத்துருப்பேன். வைகாசி வந்தா 2 மணி தான் எடுத்தேன். அவ்வளவுதான் போயிட்டு 2 மணி நேரம் தான் எடுத்தேன். முடிச்சிட்டீங்க அதுக்குள்ள எல்லாத்தையும்? ஷார்ட்ஸ் நோட் பண்ணேன். குமுதத்திலே எழுதிருந்தாங்க. இப்ப ஜாகவர்த்தன் வந்து பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறாரு, எழுதி வச்சுதான் ஷார்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் தான் எழுதி வச்சு கொண்டு போவேன். ஏன்னா முழு சக்கர எந்த லாஸும் வரக்கூடாது. ஒரு 4 நாள் பண்ணா அந்த 4 நாளுக்கு லாஸ் இல்லையா? சீக்கிரம் ஒரு நாள்ல 5 ஃபைட் எடுத்துருக்கேன் மலையாளத்துல. இது வரைக்கும் யாரும் பண்ணதே இல்லை. நான் 5 ஃபைட் பண்ணேன் ஒரே நாள்ல. எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கீங்க நீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பா ஜாகவர்தங்கம் அப்படின்னு சொன்னா பரிச்சயமான ஒரு தெரியும். அதுவும் லேஸ்பட்ட விஷயம் இல்லை. இப்படி ஒரு பரிச்சயமான நபர் வந்து ஒரு சாதாரணமா இருக்கிறது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. உங்களுக்கு பல தடைகள் வந்திருக்கு, எதிர்ப்பு வந்திருக்குமே, பிரச்சனைகள் வந்திருக்குமே. அதெல்லாம் வரதான் செய்வோம். அதுதான் சண்டை கத்துக்கிட்டோம். இப்ப எப்படி போயிட்டு இருக்கு இந்த விஷயங்கள்? ஏன்னா நாங்க கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து உங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி தடையெல்லாம் எப்படி கடந்து வந்திருக்கீங்க? இது வந்துங்க, எனக்கு வந்து அந்த தடையை பாக்குற கூட நேரம் இல்லாத அளவு ஒர்க் எனக்கு. சரி. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை பண்ணா என்ன, அந்த படம் நான் எடுத்துட்டு போ, ஏன்னா எனக்கே டைம் இருக்காது வேலை செய்யறதுக்கு. அப்படிதான் நான் கடந்து போய்கிட்டு இருந்தேன். வேற யார்ட்டையும் சண்டை போடுறதுலாம் எனக்கு டைம் கிடையாது. வேலை செய்யறதுக்கே எனக்கு டைம் கிடையாது. எனக்கு தூங்குறதுக்கே டைம் கிடையாது. அப்படிங்கும்போது உங்களோட பிரச்சனை பண்ண எனக்கு நேரம் இல்ல. ஆமா, யார் என்ன வேணா உனக்கு அப்படிமா எடுத்துட்டு போ, என்ன பிரச்சனை உனக்கு, எனக்கு என்ன பிரச்சனை, போ வேலை பாருட்டு போயிட்டே இருப்பேன். சரி. அதே மாதிரி நான் ரெஸ்டா இருந்தாக்கா இங்க வந்து அரிசி மூட்டை அப்பெல்லாம் 100 கிலோ அரிசி தான். எப்படியும் 100 பேருக்கு அரிசி வாங்கி கொடுப்பேன். ஷூட்டிங் இல்ல 2 நாள் இல்லைன்னா சரி போடுப்பா, நோட்டீஸ் கொடுப்பா, எல்லாம் கஷ்டப்படுறோம் கூட்டு அப்படின்னு சொல்லி 100 பேருக்கு அரிசி கொடுப்பேன், 100 பேர் புடவை கொடுப்பேன், 100 பேர் வேஷ்டி கொடுப்பேன். சரி சரி. எது இருந்தாலும் சும்மா கொடுப்பேன். ஏன்னா நம்ம சும்மா எதையோ இருந்துகிட்டு இருந்தோம், சம்பாதிக்கிறேன், யாருக்கோ கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பேன். கண்டிப்பா. அதனால எனக்கு வந்து எதிரிகள்ங்கிறது நட்பு தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்போ என்ன எதிரிகள்னா கில்டு இருக்கு இல்லையா, பிலிமன் டெலிவிஷன் ப்ரொடியூசர் கில்ட் ஆஃப் சவுத் இந்தியா, அதுல வந்து நான் தலைவரா இருக்கேன். அதுல வந்து கொஞ்சம் பணம் நிறைய சேர்த்து வச்சுட்டேன். நம்ம திருட தெரியாதுல்ல. சரி சரி. பொய் சொல்ல தெரியாது, திருட தெரியாது, தண்ணி அடிக்க தெரியாது, பொம்பளைங்கிட்ட போக தெரியாது. அதனால பணத்தை அழகா கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சேன். இது பிடிக்காதுல்ல, பணத்தை எடுத்துறோம்னே. அது எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணா, நான் விடல. ஏன்னா எம்ஜிஆர் எனக்கு என்ன சொன்னான்னா, ஒருத்தர் திருடுறான் அப்படின்னாக்க அவனை பார்த்துட்டு நீ பேசாம போனா அவனோட நீ தான் பெரிய திருடன். ஓ, தட்டி கேளுன்றாரு. ஆமா, அவர் அதான் சொல்லுவாரு. நீ வந்து அவனை பிடிச்சி போலீஸ்ல கொடுக்கு, நீ எப்படி அவனை பார்த்துட்டு நீ பாட்டு பேசாம போ அப்படின்பாரு. சோ அவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை சொன்னதுனாலையும் எனக்கு வந்து பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுங்கிறது. எனக்கு வந்து கடனே வாங்கினது இல்லை இது வரைக்கும். இந்த வீட்டுக்கு மட்டும் லோன் வாங்கினேன், அது உடனே கட்டிட்டேன். ஏன்னா கடன் வாங்குறது கூட தப்புன்னு நினைப்பேன். அப்ப வந்து அடுத்த பணத்தை திருடுறது எப்படி இருக்கும்? ஆமா, எப்படி முடியும்? அதுல வந்து இவனுங்க வந்து வர்றவெல்லாம் வந்து திருடணும்னு வர்றான், திருடாத நான் தடுக்கிறேன். அவன் என்ன பண்றான், இவன் ஒரு ஆள் தான் திருடுறான், அவன் என்ன போட்டு தெரியலான்னு பாக்குறான். அவ்வளவு ஈஸியா போட முடியாதுல்ல. அது சரி. ஏன்னா அவன் வந்து ஆளை கூட்டு வரணும், நானே போடுவேன். அதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து மேலையில சொன்னேன், இது மாதிரி எனக்கு நான் என் ஊர் தூத்துக்குடி, நான் வந்து இந்த சண்டைக்கு எல்லாம் பயப்படுறவன் இல்ல, ஓடுறவனும் இல்ல, என்ன தொட்டா நானும் என்ன மாதிரி பண்ணுவோம், நான் பண்ணுவேன். அதான் சொன்னேன். அந்த இன்டர்வியூ நாங்களும் பார்த்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு இதுவா இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க கூட இருக்கோம்னு சொன்னாரு பாருங்களா. அது உண்மையிலே பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே நீங்க. என்னன்னாங்க, 40 வருஷம் நண்பரு, நான் இது வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அன்னைக்கு எனக்கு போலீஸ் அதிகாரிகள் கூப்பிட்டு சொல்றாங்க, இது மாதிரி ஒரு ரிஸ்க் வீட்டை விட்டு வெளியே வராதுங்க. வீட்டுக்கே வராங்களே.
வீட்டுக்கே வந்து என்ன வெட்ட வந்தாங்க, அந்த போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் கூட போடலணும். அப்போ வந்து அது ஏதோ யதார்த்தமா நடக்குது அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் எங்க வீட்டுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் 6:30 மணிக்கு வரும்போது கத்தியோட நின்று இருக்காங்க. போலீஸ் ஏதோ யதார்த்தமா வந்திருக்கு. அது போலீஸை பார்த்தா ஓடி இருக்கான். ஒன்னும் போலீஸ் வரட்டும் கத்தி விழுந்திருக்கு. இங்க வீட்டுக்கிட்டே கத்தி சொருவி வச்சிருக்கானுங்க. அதையும் வந்து பார்த்துட்டு போலீஸ் சொன்னாங்க, கத்திலாம் சொல்லிதான் பாத்துங்க நாங்க. சோ இது மாதிரி அப்புறம் தான் எனக்கு நினைக்கிறேன், ஏன் இது மாதிரி பண்றீங்க அப்படின்னா பணம். பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்களே, உயிருக்கு பாதி கத்தி குத்தியோட ரெடியா இருக்காங்க உங்களை குத்துறதுக்குன்னும் போது. இப்ப நானும் குத்துவேன்ல, அப்பதான் குத்துவான் இல்ல, நானும் குத்துவேன்ல. கண்டிப்பா குத்துவானா? சொல்லி கொடுத்தாருல ஓடக்கூடாதுன்னு. ஆமா. அதனால அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். அது நானா அடிக்க மாட்டேன். நானா இது வரைக்கும் யாரையும் தொட்டது கூட கிடையாது. சரி. என்ன தொட்டா நான் தொடுவேன். அது வந்து எங்க வாத்தியாரும் சொல்லி கொடுத்தாரு, எங்க அம்மா அப்பாவும் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு கத்துக் கொடுத்தாங்க புரட்சியாளர் எம்ஜிஆர் அதான் சொல்லி கொடுத்தாரு, டாக்டர் கலைஞர் ஐயா அதான் கொடுத்தாரு, விஜயகாந்த் அவர்கள் தான் அதான் கத்துக் கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாருமே வந்து எனக்கு என்ன கொடுத்தனா, தொட்டா தொடு, இல்லைன்னா தொடாத. நான் பாக்கெட்டுக்குள்ள தான் கை வச்சிருவேன். அவன் அடிக்கிற வரைக்கும் பாக்கெட்டுக்குள்ள தான் கை வச்சிருவேன். போய் நான் அடிச்சே வந்தானாங்க, பாக்கெட்லாம் கை வச்சுனேன், கையை கூட எடுக்கல. ஏன்னா நான் அடிச்சேன்னு அவன் தாங்க மாட்டான். அது சரி, அது சரி. என்ன வயசு வேணா 73 இருக்கலாம், ஆனா என்னோட குத்து வந்து 20 வயசு பவர்ல இருக்கும். அதனால இதாச்சு. இப்போ வந்து போலீஸே சொன்னதுனால என்னடா பண்றதுன்னு அன்னைக்கு திருமாவளவன் மீட்டிங் கரெக்டா வந்தாரு. ஏதோ சொல்லும் போல இருந்துச்சு சொன்னேன். சொன்னதுனால என்ன நன்மைகள்னா, இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் அத்தனை லாயர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. சூப்பர் சூப்பர். என்ன பண்ணணும் சொல்லுங்க, 10 பைசா எங்களுக்கு வேண்டாம், உங்களை காப்பாத்தி விடுறதா எங்க வேலை, அது என்ன நடந்தாலும் சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு வந்து உண்மையிலேயே திருமாவளவன் அண்ணனுக்கு தான் இந்த உங்க டிவி மூலியமா அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதை நன்றி சொல்லுங்க அடுத்த நாள் போனேன். போகும்போது பாத்தீங்கன்னா அவரை பார்க்க ஒரு 1000 பேர் டெய்லி 1000-2000 பேர் வராங்க. நான் போகும்போது 100 பேர் ரூமுக்குள்ள மட்டும் நிக்கிறாங்க. இவ்வளவுதான் இருக்கும் ரூமு. உட்கார்ந்து இருக்காரு, அவங்க சொல்றதை அவர் கேட்கறாரு, ஆனா தூங்குறாரு. அவர் சொல்றத கேட்கறாரு, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லாம இருக்காரா? இல்ல, தூங்கல. தூக்கம் இல்ல, தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல. சரி சரி. கை கால் வீங்கிருக்கு. நான் அன்னைக்குதான் பார்த்தேன். அப்போ அன்னைக்கு பாக்கல, அன்னைக்குதான் பார்த்தேன். என்ன அது, நான் காலைல வீட்டுக்கு வரேன். சரி வாங்க அப்படின்னாரு. நான் எதுக்கோ இந்த ஹெல்ப் தான் கேக்குறேன். நான் மைண்ட்ல வேற முடிவு பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இவரை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு கிக் அடிச்சு பாத்தீங்களா? பார்த்தேன். நான் அடுத்த நாள் காலைல வீட்டுக்கு போகும்போது, என்ன சொல்லுங்க ஜாகுவார், என்ன பண்ணணும்னு கேட்டாரு. இல்லண்ணே உங்களை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். என்னன்னாரு, இல்ல நீங்க தூங்காம. ஆமா நான் தூங்கவே இல்லை. இன்னைக்கு கூட பாருங்க 3:30 மணிக்கு தான் வந்து படுத்தேன். சரி இப்ப தூக்கம் இல்ல, சரி நான் ஒரு 5 நிமிஷம் ஒரு சில யோகா சொல்லி தரேன், 8 மணி நேரம் தூங்கின சரிசமமா இருக்கும்னு. உண்மையாவா? டைம் இல்லையா? 5 நிமிஷம் இருங்க அப்படின்னேன். அங்க படுக்க வச்சு சில இதெல்லாம் சொன்னேன். 5 நிமிஷம் கழிச்சு நான் தான் தட்டி எழுப்புனேன். அவர் ரொம்ப திருப்தியானாரு. தூக்கம் வந்து ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள கொண்டு போயிட்டீங்க. தூங்கிட்டாரு. அப்புறம் சொன்னாங்க, இந்த இடமும் முதுகும் செம்ம வலினாரு. நான் ஒரு சிகிச்சை கொடுத்தேன். அப்பவே 2 நிமிஷத்துல அந்த வலி சரியா போச்சு. அவர் சொன்னாரு, என்ன நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னாரு. இதானே என் வேலையே அப்படின்னேன். அப்பதான் சொன்ன கால் வீங்கிருக்கு அப்படின்னாரு. அந்த கால் சரி பண்றதுக்கு சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். பயிற்சி கொடுக்க அவர் வந்து தெளிவாயிட்டாரு. இப்ப பாருங்க பயங்கர சுறுசுறுப்பா ஓடுறாரு. பாருங்களேன், கால் வீங்கிருச்சுன்னு சொன்னீங்க. கடைசியா உங்களோட போட்டோட பாக்கும்போது உங்க ஷோல்டர் கிட்ட ஒரு கால் நிக்குது. நான் வந்து இந்த பக்கம் மேல நின்றுறேன். அவரு தலைக்கிட்ட தூக்கிட்டாரு. அவ்வளவு பிராக்டிஸ்ல இருக்காரு. இப்போ பிராக்டிஸ் யோகா இன்னும் கேட்க போனா புதுசா கத்துக்கிறவரு இப்படி பண்றாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவரோட தன்னம்பிக்கை, அவரோட பவர், அவரோட வில்லு அந்த அளவு பண்றாரு. எனக்கு பெரிய திருப்தி என்னன்னா, நீங்க சொன்னீங்களா திருமாவளவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு பெருமை இல்ல. எனக்கு உண்மையிலே பெருமையான விஷயம்னா, அவர் வந்து எனக்கு அவர் கால் வீக்கத்தை சரி பண்ணிட்டேன், முதுகு வலியை சரி பண்ணிட்டேன். அப்புறம் நான் அந்த சத்து மாவு ஒண்ணு வச்சிருக்கேன், அது ஒரு 2 கிலோ எடுத்துட்டு போனேன். ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்க விட அவரு சாப்பிட்டு நல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் அவர் நல்லதுக்காக உழைக்கிறார். ஏழைங்களுக்கு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு, எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம்னா வந்து நிக்கிறாரு. இப்ப அவரு நல்லா இருக்கணுக்காக நான் எடுத்துட்டு போய் அந்த போட்டு தரதுக்கு ஆள் இல்ல. அவ்வளவு பெரிய தலைவரு. அவரு என்ன சாப்பிட்டீங்கன்னா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றாரு. நானே இப்ப கிச்சன்ல போய் எல்லாம் போட்டு கொடுத்தேன். குடிச்ச உடனே சொன்னாரு, ஒரு ஆப்னு சொன்னாரு, என்ன இவ்வளவு பவரா இருக்குன்னாரு. இப்ப குடிச்சு நல்லா ஆயிட்டாரு. அவரு உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஆயிட்டாரு. அது வந்து என்னன்னா, அது ஏதோ இறைவன் என்ன அங்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இல்லைன்னா அந்த நேரத்துல அவர் வரணும், அந்த இடத்துல நான் பேசணும் எல்லாம் இல்லாம உண்மையிலே டெய்லி விடுதலை செய்து எனக்கு கூப்பிடுறாங்க. ஆனா என்னென்ன பிரச்சனைனா, வரணுமானே ஸ்டேஷனுக்கு வருமானே, என்ன கோர்ட்டு சொல்லுங்க நான் கேஸ் போடலாம் அதுல இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் காசா கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அவங்க எனக்கு அன்பா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து உண்மையிலே அதுதான் பிரச்சனை வழியா. அதுல வந்து ஒருத்தன் மேடையிலே பேசலாம், ஜாகுவார் தான் எங்க பார்த்தாலும் அடிப்பேன், ஏற்கனவே அடிச்சேன் பயந்து ஓடிட்டாரு. அவன் வந்து எப்படின்னா இவ்வளவுதான் இருப்பான்.
நான் பூனா கீழே வந்துருவான் உண்மையாவே. இல்லைன்னா கையை மட்டைக்கிட்டு ஒரு பஞ்சு பண்ணனா ஒரு 2-3 நாள் அவன் எழுந்திருக்க மாட்டுவேன். அவன் சொல்றான், அவர் நான் என்ன அடிச்சேன், போலீஸ் மாதிரி தான் அடிச்சேன், ஓடி போயிட்டாரு பயந்து, திருப்பி எங்க பார்த்தாலும் அவன் அடிப்பாங்கிறான். அதை சொல்லி நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்டா கொடுக்குறேன். ஏன்னா நம்ம அடிக்க கூடாதுல்ல, கண்டிப்பா நம்ம சட்டத்துக்கு மதிக்கணும் இல்லையா. கண்டிப்பா போலீஸ் எஃப்ஐஆர் விட போடல. அவன் சொல்றான் பேசினது இருக்கான், அவன் சொல்றான் நான் இது பேசல, அவரு எடிட் பண்ணிருக்காருன்றான். நான் கூட நாங்களே எனக்கு ஒரு டிவில இருந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. டிவில லைவ்ல போயிருக்கு, எல்லாரும் பார்த்தாங்க. அப்புறம் போலீஸ் சொன்னாங்க, லைவ்ல போயிட்டு இருக்கு, நீ வேற வந்து காமெடி பண்ணாது, நீ சினிமாக்காரனா இல்ல போலியா நீ அப்படின்னாராம். இல்ல அவரு வந்து எடிட் பண்ணிருக்காரு. என்ன எடிட் பண்ண, நான் தான் லைவா பார்த்தேன் அன்னைக்கு பேசும்போதே அப்படின்னு எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்க, சார்ஜ் போடல, போடுவாங்க இப்போ. சோ இது மாதிரி இவனுங்க வந்து எப்படியாவது என்ன எதனா பண்ணிடணும். அதுக்கு என்ன பேசியிருக்காங்கன்னா, எனக்கு இப்ப நானும் அங்க உள்ள ஒரு ஆளை வச்சிருக்கேன், என் கூடவே இருந்தவன எனக்கு எதிரி மாதிரி நடிக்க வச்சு உள்ள வச்சிருக்கேன். சரி, என்ன பேசுறாங்க, வீடியோ எடுக்கிறது, ஆடியோ எடுக்கிறது, இதான் வேலை. அது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ ஒரு 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 மெம்பர் இருக்கானா, உனக்கு 10 லட்சம் ரூபா தந்துடுறேன், நீ வந்து சாப்பாடுக்கு கூட நீ செலவு பண்ணி அவனை திட்டணும். இதுதான் வேலையா உங்களுக்கு? ஆமா, காலைல வந்துடணும், திட்டணும். நீ எதனா திட்டிக்கிட்டே இருக்கணும். அவனை கேட்டு அங்க போயிட்டான் பொம்பளை கூப்பிட்டு போறான், பணத்தை திருட்டு போயிட்டான், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி சரி அப்படின்னு ஒரு 5-6 பேர் வச்சிருந்தானுங்க. 5-6 பேர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணேன், கோர்ட்ல அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சார்ஜ் போட்டு கோர்ட்ல அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. ஆதாரம் வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நான் உங்ககிட்ட இருந்து ஒரு 10 ரூபா வாங்குறேன்னா நீ ஆதாரம் இல்லாம எடுக்க முடியாது இல்லையா. ஏங்க நல்லது பண்ணதுக்காங்க இப்படி வர்றது நமக்கு? நீங்க என்ன அப்படி பண்ணிட்டீங்க? நல்ல விஷயம் தானே பண்ணிருக்கீங்க. எங்க சங்கத்துல வந்து நான் போகும்போது 15,000 ரூபாய் இருந்துச்சுங்க. சரி, 50 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி கட்டாம கடன்ல இருந்துச்சு. இந்த 50 லட்ச ரூபாய் கட்டி பணம் பேங்க்ல பல கோடி போட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் தீபாவளிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ், பொங்கலுக்கு ட்ரெஸ், கொரோனா டைம்ல ட்ரெஸ், இறந்து போன காசு, கல்யாணம் காசு, நிச்சயதாரண காசு, அது மாதிரி எல்லாருக்கும் காசை கொடுத்து இத்தனை கோடி சேர்த்து வச்சிருக்கேன்னா, அது இல்லாம நம்ம வந்து கணக்குல கரெக்டா வச்சிருக்கோம். இவங்க ஒரு மாதிரி டவுட் கேட்டனால அங்க கோர்ட்லயே வச்சு ஜட்ஜை வச்சு பார்த்தாங்க. ஜட்ஜ் சொல்ற 10 பைசா கூட கணக்கு வச்சிருக்காரு. அவர் படிக்கலன்னு சொல்றாரு, 10 பைசா கூட கரெக்டா கணக்கு இருக்கு, அதனால அவர் திருடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை சொல்லி அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா கோர்ட்ல போட்டான். கோர்ட்ல போட்டு இப்ப மாட்டிக்கிட்டானுங்க. ஏன்னா ஆதாரம் கொடுக்கணும் இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால போயிருக்கு, அது ஒரு பக்கம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு லாயரை கூப்பிட்டு அவங்களுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துறேன், காசே இப்ப தர மாட்டேன், அவனுக்கு என்னென்ன கேஸ்லாம் போடுங்க. இது மாதிரி கொஞ்சம் ரவுடி பசங்க எல்லாம் கூப்பிட்டு மாட்டுங்க குத்துங்க, அது மாதிரி நிறைய ஏதோ ஒண்ணு சொல்றாங்களாம். எனக்கு அது வந்து போலீஸ் அதிகாரிகள் மூலம் தெரிஞ்சதுனால நான் அதை சொன்னேன். சரி சரி, இப்ப அது இந்த வேலைக்கு ஆகாது, அது வேற விஷயம். அதுதான் இருந்தாலும் நான் எழுதி வச்சிருக்கேன். இப்போ இவருக்கும் எனக்கு என்ன பிரச்சனை ஒண்ணும் இல்ல, எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் வச்சிருக்கேன். சின்னங்க கூட்டு வந்தது நான் ரோண்டு பையன். சரி, இதே வீட்டுலதான் சாப்பாடு போட்டு வளர்த்தேன். சரி, அவனை வந்து 7 கல்யாணம் பண்ணிருக்கான். 7வது கல்யாணம் பண்ணிருக்கான். அப்போ 7வது கல்யாணத்துல அது வந்து ஒண்ணு வந்து எங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். அண்ணன் பொண்ணை அவன் கொலை பண்ணிட்டான்னா அந்த பொண்ணுக்கு ஸ்லோவா ஏதோ கொடுத்து கிட்னி ஃபெயிலியர் பண்ணி, ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட இருக்கும்போது வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ண போயிருக்கு. அவங்க அம்மா வந்து தடுத்துருக்காங்க. தடுத்த உடனே நான் என்கிட்ட சொல்லிடுவேன் இருக்காங்க. சொல்லிட்ட உடனே அந்த பொண்ணை அப்படியே தாஜா பண்ணிட்டு ஏதோ ஸ்லோவா கொடுத்து கிட்னியை பாதிக்க வச்சு திருச்சி கூட்டு போய் நைட்டு வந்து ஒரு 2 மணி 1 மணிக்கு மேல என்ன பண்றாங்க, நல்லா விளக்கெண்ணெய் தாயில தேய்ச்சிருக்காங்க. தேய்ச்சி இளநீர் கொடுத்து ஐஸ்கிரீம் கம்பல் பண்ணி சாப்பிடுச்சோம். அன்னைக்கு இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு விதமான ஸ்லோ பாய்சன் மாதிரியான அன்னைக்கு ஆகிப்போச்சு. அந்த அந்த ஸ்டோர்ல இருக்க அத்தனை பேருமே சொல்றாங்க, நைட் நேரத்துல எண்ணெய் தேய்ச்சி ஐஸ்கிரீமோ இளநீர் கொடுத்தாங்க, அதான் அந்த பொண்ணு ஜன்னி கண்டுக்கு செத்து போச்சுங்கிறாங்க. இப்போ அது வந்து அது ஒரு மார்கழி மாசம் குளிர்ல இறந்து போச்சு. அது வந்து நான் எனக்கு தெரியாதோன்னு நான் கேட்கறேன். கேட்ட உடனே அவருக்கு வந்து என்ன எப்படியே பண்ணணுங்கிறான், ஏதாவது பண்ணணுங்கிறான். சரி, அதே சமயம் என் பேரை சொல்லி கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி வாங்கியிருக்கான் அந்த பையன். என் பேரை சொல்லி அது நிறைய பேர் லெட்டர் கொடுத்துருக்காங்க, உங்க பேர் தான் சொன்னாரு, நீங்க பணம் கொடுங்கிறான். நான் எதுக்கு டேய் நான் சொன்னேன்னாங்கிறேன். இல்ல சார் உங்க பேர் தான் சொன்னாரு, நீங்க வாங்கிட்டு சொன்ன, உங்களை போன்ல பேசுவாரு, நீங்க பேசுவீங்க, நான் போன்ல எல்லாம் தான் பேசுவேன், நான் கொடுக்க சொன்னேன். அப்புறம் எனக்கு லெட்டர் 100 சில்லற லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு வீடு வாங்கிட்டான். அந்த பணத்தை ஏமாத்தி ஒரு வீடு வாங்கிட்டான். சரி சரி, இப்ப நான் வந்து என்ன பண்றேன் கேட்கறேன். இப்ப சங்கத்துல இருந்து கொஞ்சம் பணம் தேடி இருக்கான், அந்த பணத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்புறேன் முறையா. இந்த மாதிரி ஏன்னா மேனேஜர் பண்ண சொல்லுவாங்க, சார் இவ்வளவு பணம் வாங்கிட்டே தரல அப்படின்னு லெட்டர் வாங்கி அனுப்புறேன். அதனால உடனே அவர் எனக்கு எதிரி. உடனே எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு அவங்களுக்கு. இந்த மாதிரி ஏன்னா எதிரிக்கிட்டே போய் சேர்றான். அவனுங்க தெரியாத, அவனுங்க வந்து பயங்கரமா அதுக்கு கிரிமினலுங்க, இவன் ஒரு கிரிமினல். அப்போ இது மாதிரி நான் உதவி பண்ணவெல்லாம் எனக்கு வந்து சப்போர்ட்ல இருந்து, ஏன்னா எவன் தப்பு பண்ணா தப்பு தான்.
கண்டிப்பா என் பையனே தப்பு பண்ணா தப்பு தான். கண்டிப்பா கண்டிப்பா. அதுல நான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நான் கரெக்டா இருப்பேன், என் கணக்கு வழக்கு கரெக்டா இருக்கும். திருடி இருந்தாங்கன்னா யாராவது தான் திருடி இருப்பாங்க. ஏன்னா நான் திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, திருட முடியாது. ஏன்னா கரெக்டா கணக்கு கேட்பேன், யாரா இருந்தாலும் சரி. எவ்வளவு வந்துச்சுன்னு, எவ்வளவு செலவு, எவ்வளவு பேங்க்ல போட்டீங்க, ரெக்கார்ட் இருக்கா, கரெக்ட். ஆடிட்டர் கூப்பிட்டு கேட்பேன், கரெக்ட் சார், ஏன்னா நான் படிக்க தெரியாது. ஆடிட்டர் கரெக்டா இருக்கும் பாரு, ஓகே, அவ்வளவுதான். கோர்ட்ல பார்த்தோம், கோர்ட்ல ஜட்ஜும் பார்த்தாச்சு, கரெக்டா இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது ஒன்றும் பொய்யா சொல்றானுங்க. இதுக்காக இந்த பிரச்சனை வருது. வேற்றபடி என்னங்க எனக்கு அவங்க காய்க்காத்தார எந்த மாதிரியான காரியங்கள் பண்றீங்கன்றத நாங்களும் இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்லாம போயிட்டேன். அதாவது அப்ப வந்து துரைசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, 18ல நான் ஜெயிக்கிறேன் தலைவரா, இவங்க வந்து செயலாளர், அவர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச அடுத்த நாள் அன்னைக்கே வந்து பூட்டு போட வரானுங்க, கதவை பூட்டிட்டு வேற ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு. நான் விடலன்னா இவன் அவன் கூட நின்று பொருளாளர் ஜெயிச்சான்ல, பொருளாளர் தோத்துட்டான். அவனை வந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சு சொல்லி, இதே மாதிரி கில்டனி ஆரம்பிச்சு சொல்லி, இங்க இருக்க நம்பருக்குலாம் எல்லா நம்பரும் இங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு நீங்க இங்க இருக்கு சங்கம்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு வர சொல்லி பல கோடி வசூல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐயோ, அப்ப நாங்க வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு 4ஆம் வட்டத்துல எனக்கே ஒரு லெட்டர் போடுறானுங்க, சங்கம் வந்து இங்க ஆரம்பிச்சிருக்கோம், நீங்க இங்க வந்து வாங்க பொதுக்குழு போடுறான்ட்டு. அப்புறம் தான் நான் வந்து கோர்ட்ல போய் இது மாதிரி எங்க சங்கம் ட்ரேட் மார்க்ல பண்ணிருக்கேன், யாரும் பண்ண முடியாது. இப்போ பண்ணிட்டு பண்ணிருக்காங்கன்னா கோர்ட்ல வந்து இந்த மாதிரி யாரும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறேன். வாங்கிட்டு அந்த பணத்தை 1 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணுங்க, கொடுக்கணுங்கிற இது வரைக்கும் கொடுக்கல. அதே மாதிரி இவனுங்க வேற வேற சங்கம் ஆரம்பிச்சு பணத்தை திருடிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்ணா கோர்ட்ல வந்து அதுக்கப்புறம் வந்து சென்சார் ஆபீஸ்ல போய் கில்டுக்கு சென்சாரே கொடுக்காதீங்கன்னு போடுறான். யாராவது தன் தாயை கொல்லுவானா? இவன் வந்து கில்டுக்கு சென்சாரே கொடுக்க கூடாது. அப்ப கில்டில் இருக்க மெம்பர்ல நினைப்பான். ஏன்னா இவன் படம் எடுக்கல, இவன் படம் எடுக்கிறது என்னன்னு தெரியாது. படம் எடுக்கிற ப்ரொடியூசர் என்ன கஷ்டம்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம 2000 படம் பண்ணிருக்கோம், 4000 படம் சன் நடிகரா நடிச்சிருக்கோம், படமும் 3 படம் தயாரிச்சு டைரக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. படமே எடுக்காத இவங்களை வந்து உட்கார வச்சா என்ன தெரியும்? அதனால சென்சார் கொடுக்காத. சென்சார் ஒருத்தவங்க 5 கோடி 6 கோடி லாஸ் வரும். இந்த டேட்ல ரிலீஸ் பண்ணலன்னா சென்சார் கொடுத்தா ரிலீஸ் பண்ண முடியும். 5 கோடி 6 ரூபாய். அப்ப நாங்க அதை எடுத்து வந்து கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்டு போனா கோர்ட்ல தெளிவா சொல்றாங்க, ஜாகுவார் தங்க உறுப்பினருக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு, இந்த செக்ரட்டரிங்கிறவரு உறுப்பினர் அழியணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறாரு. அதனால இவருக்கு வந்து சென்சார் எந்த பவரும் கிடையாது. ஜாகுவார் தங்க சீல் போட்டு தான் சென்சார் கொடுக்கணுங்கிறாங்க. ஜாகுவார் தங்க சீல் போடணுங்கிறாங்களா? ஏன் சீலை நான் தான் போடணும், நீங்க போட முடியல. ஏன் சீலை போட்டு 50 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கான். இப்ப வேணா காமிக்கிற பாருங்க, ஒண்ணு வேணா காமிக்கிற பாருங்க, பாக்கெட்ல வச்சிருக்க பாருங்க. எங்க ஏன் சீலை எப்படி போட முடியும்? இங்க பாருங்க, இது ஒரிஜினல் லெட்டர் பேடு. ஒரிஜினல் எங்க இருக்கு? எம்பளம் ஆமா எங்க இருக்கு? லெஃப்ட் சைடுல எங்க இருக்கு? ஆமா, இது ரைட் சைடுல வச்சிருக்கானா? சரி, இது வந்து பாருங்க, அந்த இது இருக்குல்ல, அந்த சீலு, இந்த சீலுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இது ஒரே லைன்ல அடிச்சிருக்கோம். லைன்ல இருக்கு, இது ரவுண்ட் இருக்கு. இல்ல 2 சீல் அடிச்சிருக்கான். ஓகே ஓகே, 2ஆ பிரிச்சிருக்கான். இது தலைவர்னு போட்டிருக்கான், நான் தான் தலைவர், இதுவும் தலைவர்னு போட்டிருக்கு. அப்போ நான் என்ன கேட்காம யாரோ போடுறான். இல்லீகலான விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நடந்துட்டு? ஆமா, நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து 50 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் கொள்ளடிச்சிருக்கான்னு சொல்லுவோம். 50 லட்சம். இதுக்குத்தான் நான் வந்து திருமாவளவன் சொல்லி அவங்க லாயர் வந்து இதை பாக்குறாங்க இப்போ. சரி சரி, ஏன்னா இதுதான் நீங்க கேட்டதுக்கான பதில் தான். ஏன்னா குற்றவாளி தப்போடக்கூடாதுங்கிறது நானும் நினைக்கிறேன், திருமாவளவன் நினைக்கிறாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போற்றி கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த கலைகள்லாம் நம்ம தமிழுக்கு சொந்தமான ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லையே. இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்லாம் அதெல்லாம் கத்துக்கிட்ட மாதிரி இல்லை, எல்லாம் அழிஞ்சுட்டே போதே. என்ன பண்றது, என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதை நான் ஒரு விஷயம், இப்போ வந்து கலைகளை வந்து நம்ம சிலம்பம் வந்து எல்லா தெருவுலயும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க சிலம்பத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சரி, ஏன்னா அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து முன்னுரிமை வேலையில கொடுக்குறாங்க. நம்ம தமிழக அரசு வந்து கொடுக்கறதுனால இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து சிலம்ப கலையை வந்து ரொம்ப இது பண்றாங்க. அதே மாதிரி மத்திய கவர்மெண்ட்டும் இது வந்து சிலம்ப கலையை ஊக்குவிச்சு, இப்ப நான் கூட வந்து மத்திய கவர்மெண்ட்ல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஸ்கூலுக்கு போய் சிலம்பம் கத்துக் கொடுக்கறதுக்கு என்ன கேட்டு இருக்காங்க. கூட என்ன வந்து பேசுறாங்க அது சம்பந்தமா. அதனால உலகத்திலேயே எல்லா கலையும் அறிந்த ஒரு ஊர்னா இந்தியா. அதுல வந்து குறிப்பா சொல்லணும் தமிழ்நாடு. ஏன்னா அவங்களுக்கு தான் வர்ம கலை தெரியும், சிலம்பம் தெரியும், குஸ்தி தெரியும், நோக்கு வர்மம் தெரியும், அடி முறைகள் தெரியும், கூடு விட்டு கூடு பாயறது தெரியும், மருத்துவம் தெரியும். அத்தனை 64 கலையும் கத்துக்கிட்டவன் ஒருத்தன்னா அது தமிழன் தான். தமிழன். ஏன்னா அவன் தான் இப்ப குடிச்சிட்டு கெட்டு போயிட்டான். அந்த காலத்துல 9 குழந்தை, 9வது பையன், பெரியாவுக்கு 12 குழந்தை, இன்னும் அதுக்கு முன்னாடி 16 குழந்தைங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையே இல்லையே. அவன் எல்லாத்தையும் மூளைய மாய்க்கிறது. இப்போ சிலம்பம் கத்துக்கிட்டாக்க உடம்புல இருக்க அத்தனை நரம்புக்கும் வேலை செய்யும். சிலம்பத்துக்கு வந்து அவ்வளவு பவர் பார்த்துங்க. எனக்கு வேணா
இப்போ கராட்டே கத்துக்கிட்டா கூட இந்த கிக் பண்றோம், பஞ்ச் பண்ணணும் அந்த இதுல இருக்கணும். ஆனா வந்து இந்த சிலம்பம்னா நீங்க சுத்தும் போது ஸ்டெப்ஸ் ஞாபகம் இருக்கணும், எல்லா ஞாபகம் இருக்கணும், மூளை பரபரப்பா வேலை செய்யணும், முன்னாடி தாக்குறோம் முன்னாடி அதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சிலம்ப கலை அவ்வளவு அற்புதமான கலை. மன்னர்கள் வந்து அன்னைக்கு போர்க்காலத்துல வந்து மன்னர்கள் ஏன் மகாபாரதத்துல கூட அந்த கலைகள் இருந்துச்சு. பீமன் எடுத்துங்க, அர்ஜுனன் எடுத்துங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கலை வந்து அப்படி உள்ள பழைய கலை நம்ம கலை. இந்த கலையை வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அழிஞ்சிருச்சு. ஆனா இப்போ அப்படியே துளிருது, மறுபடியும் மீண்டும் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, நீங்க கேட்ட நல்ல நிறுவனத்துல அது வருது. இப்ப நான் ஜாகுவார்னு ஒரு படம் பண்றேங்க, அது சிலம்பத்தை பற்றி தான் படமே. அடுத்து ஒரு படம் பண்றீங்க, அதுக்கான வேலைகளும் ஆயத்தமா போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்துல முடிய போகுதுன்னு தகவலும் நாங்க பார்த்தோம். ஆமா, அது எப்படி போயிட்டு இருக்கு, என்ன படம் அது, என்ன கான்செப்ட்? இப்ப நான் சொன்னல என்ன எப்படி கத்துக்க விடலையோ எல்லாம் சொன்னதா, இதுதான் கதையே. நான் எப்படி கத்துக்கிட்டேங்கிறது தான் கதையே. என்ன விடாமுயற்சியில் என்னால பயிற்சி பண்ண முடியும். இப்ப சிலம்பம்னா வெறும் 4 வீடு கட்டுறது, உடான் போடுறது, பதில் போடுறதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதாவது ஸ்டெப்ஸ் மட்டும் 64 இருக்கு, அதுக்கு பிரிவு 64 இருக்கு, அது உள்ளடக்கம் 64 இருக்கு. இது மாதிரி சிலம்பத்திலயும் அது மாதிரி இருக்கு, கவுஸ் 64 கவுஸ் இருக்கு, அதாவது திருப்பி பிரிவுல 64 இருக்கு. இது மாதிரி இந்த கலை வந்து யாருக்கும் தெரியல, மறைஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஓரளவு. சிலம்பம் சுத்தினா நான் பெரிய ஆள் அதெல்லாம் கிடையாது. அதுல பிரிவுலாம் இருக்கு, அதெல்லாம் இந்த படத்துல நான் ஜாகுவார்ல பண்றேன். கத்தியில என்னென்ன மாதிரி இருக்கு, தற்காப்புகளை என்னெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம வந்து இப்ப எனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும், நாய் கடிக்க வந்தா ஓடாதேன்னு தான் சொல்லுவாங்க முதல்ல. நின்னாலும் கடிக்கும், என்ன பண்றதுன்னா அதுக்கு ஒரு அடிமுறை இருக்கு. சில நோக்கு உரிமத்திலே நாய் பேசாம படுத்துரும், அந்த மாதிரி கலையெல்லாம் இருக்கு. நாய் வந்து வாயை அடைச்சிடலாம், அது மற்ற 2 வார்த்தை தான், அப்படி சொன்ன உடனே நாய் வாயை அடைச்சிடும். சோ அந்த மாதிரி நிறைய நம்ம கிட்ட தமிழர் கலையில அவ்வளவு இருக்கு. இந்த கலைகள் வந்து நம்ம இந்த படத்துல வச்சிருக்காங்க. அதுதான் அந்த கலையை பற்றி போடுறதுதான் அந்த படமே தான். இந்த படத்தின் மூலமா நீங்க சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தான் சொல்ல வரீங்க. இது ஒரு படமா மாத்திரம் இல்லாம அது படம்னே சொல்லாதீங்க, ஒரு என்ன சொல்றது, நம்ம சிலம்ப தற்காப்பு கலை பயிற்சிய எல்லாரும் கத்துக்கிட்டாங்க என்னென்ன நன்மைகள் வரேன். சூப்பர். ஏன்னா அது கூட ஒரு மிலிட்டரிக்காரர், நான் பிளைட்ல வந்துகிட்டு இருந்தேன், ஒரு மிலிட்டரிக்காரர் வந்து நீங்க ஜாகுவார் தங்க தானே, ஆமானாரு, நான் மிலிட்டரி மேன் அப்படின்னாரு. உங்களை பற்றி எல்லாரும் பேசுவோம், உங்க சிலம்பத்தை நாங்க ரசிப்போம், நீயே அந்த படம் சிலம்பத்தை எப்படி ஒன்னும் போட மாட்டேங்க, ஒரு ஆவண படமா பண்ணுங்கன்னாரு. ஆவண படம் பண்ணுமா, படமாவே எடுத்துருவோம் நினைச்சுதான் நான் படம் எடுக்கிறேன். சரி சரி. இங்கோ காஷ்மீர்ல இருக்கிறவங்க என் படத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியுதுன்னா ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து உலகத்துக்கே வந்து சிலம்பம்னா என்னன்னு காமிக்கிறதுக்காக அந்த படம். சரி சரி சரி. சொன்ன மாதிரி உங்க படத்தின் மூலமா அழியக்கூடிய ஒரு விஷயத்தை அழியாத அளவுக்கு நீங்க தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல கூட இருக்கிறீங்கன்னு சொல்லணும் போல. இல்ல அப்படியும் அப்படி நம்மளை விட பெரிய ஆளுங்க எவ்வளவோ பெரிய ஆளுங்க இருக்காங்க. நமக்கு ஒரு முயற்சி இறைவன் கொடுத்திருக்காரு, அதை பண்ற அளவுக்கு நமக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்காரு, அதனால பண்றேன். கேட்கிற நேயர்களோ இல்ல கொஞ்சம் அறிவாளி என்னை விட நிறைய திறமைசாலி இருந்தாலும் வந்து கூட எனக்கு அவங்க ஐடியா கூட கொடுக்கலாம், அவங்களுக்கு நடிக்க கூட நான் சான்ஸ் தருவேன். அப்படிங்களா? ஏன்னா இது தேவை. ஏன்னா நான் தான் பெரிய ஆளுன்னு எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது, என்னை விட பெரிய ஆள் யாரும் ஒருத்தவங்க இருப்பாங்க. கண்டிப்பா. அதனால நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்ல போறோம். கண்டிப்பா. நான் ஓரளவு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 50 சாரி 6 வயசுல இருந்தா இப்ப 73. ஆமா, 6 வயசுன்றீங்க, 70. நீங்க சொல்றது பார்த்தா 66, என் கணக்குப்படி 66. 73 வயசு. அவ்வளவு நாளா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு உடற்பயிற்சி மேல நாட்டம்ன்றது இல்ல, அது மேல ஒரு நம்பிக்கைன்றதும் இல்ல. பல போதை வஸ்துக்கு அடிமையாறது இது கூட ஒரு காரணம். உடற்பயிற்சி மூலமாவே அவங்க போதை வஸ்துல இருந்து அவங்கள விடுதலை கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், உடற்பயிற்சியோட அத்தியாவசியம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. தமிழக அரசு இன்னும் என்னென்ன பண்ணா வந்து இப்படிப்பட்ட போதை இதுல இருந்து இளைஞர்களை வெளியே கொண்டு வர முடியும்? அது தமிழக அரசு என்ன பண்ணணும்னா முதல்ல சாராய கடை ஒழிக்கணும். சரி, முதல்ல எனக்கு தெரிஞ்சு யாரையும் கட்டினதான். ஏன்னா சாராய கடை எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் போய் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 16 வயசு பையன், 15 வயசு பையன், 12 வயசு பொண்ணு எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சு. நம்ம பாக்குறோம் ஸ்கூல்ல எல்லாம் தண்ணி அடிச்சு சிகரெட் குடிக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். கலாச்சாரம் அவ்வளவு கெட்டு போச்சு. அதான் கலிகாலம்னு சொன்னாங்க இல்லையா. நம்ம அந்த காலத்துல வந்து தண்ணி அடிக்கிறவங்க வந்து ஒரு 25 வயசுல குடிக்கிறாங்க, 26 வயசுல ஒருத்தர் வந்தா ஓடி போய் ஒளிஞ்சிக்கும். ஒரு வயசு மூத்தவங்க கிட்டே அந்த மரியாதை இருக்காங்க. டக்குன்னு வேட்டை அடிச்சு போடுவான், சிகரெட் வச்சு மறைப்பான் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த மரியாதை போயிடுச்சு. மரியாதை அவனுக்கு உடம்புலயே ரத்தத்துல இல்ல. ஒரு பெரியவங்க மரியாதை கொடுக்கணும், அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது கூட தெரியல. ஒரு அம்மானா யாரு, உலகத்திலேயே ஒரு தாய்க்கு ஈடு எதுனா இருக்கா? இல்லவே இல்ல. அந்த ஒரு தாய், அதாவது
ஒரே ஒரு இனம், பெண் இனம் மட்டும் தான் குழந்தைய உற்பத்தி பண்ண முடியும். தன்னோட வயிற்றுல வச்சுக்கிட்டு வேற யாராலும் பண்ண முடியாது. அந்த தாய் வந்து 10 மாசம் வயிற்றுல வச்சு புரண்டு பட்டா குழந்தைக்கு எதனா ஆயிடக்கூடாது, 10 மாசம் தூங்காம பிறந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு மோல் அள்ளி அள்ளி அதை அள்ளி இதை அள்ளி அது இன்னும் 15, ஏன்னா எல்லா மிருகமும் கொல்ச்சி போட்டோன்னு ஓடும். ஆனா இந்த இது மட்டும் குழந்தை நடக்காது. ஏன்னா அதுக்கு வந்து 10 மாசம் தூக்கி இடுப்புலயே வச்சுக்கிட்டு கூடவே படுக்க வச்சுட்டு பால் ஊட்டி அதை பண்ணி இது பண்ணி. ஆனா அந்த அம்மா பெருசு இல்ல, ஒரு செல்போன்ல கிடக்கிற ப்ரூஃப்லயும் பெருசுன்னு நினைக்கிறான். அப்புறம் எப்படி அவன் திருந்த முடியும்? ஏன்னா 88 லட்சம் பறவை மொத்த பறவை, மீன், ஆடு, கோழி, பன்னி, மாடு, கீடு எல்லாம் சேர்த்து. ஆனா லாஸ்ட் பிறந்திருக்கிறது மனிதன். மனிதனுக்கு வந்து மனிதன் மட்டும் தான் நிமிர்ந்து வாழுவான், மற்ற எல்லாம் குறிஞ்சுதான் சாப்பிடும். 4 காலில் வரும். மனுஷன் மட்டும் தான் 2 காலில் இருக்கும். அப்போ வந்து அவங்க சக்கரா நல்லா வேலை செய்யும். இந்த சக்கரா எதுக்கு நல்லா வேலை செய்யுன்னு, ஏன்னா வந்து இதுக்கு அடுத்த பிறகு தேவர்களா பிறப்பாங்க, தேவர்களா ஆயிடுவாங்க. ஏன்னா இப்ப வந்து நம்ம நிறைய பார்ப்போம், போக்கரா இருக்கட்டும், திருமலர் ஐயா இருக்கட்டும், நிறைய சித்தர்கள் வந்து அவங்களாம் அப்படியே போயிருப்பாங்க. அப்படியே தன்னோட உடம்பாடெல்லாம் வள்ளலார் போயிருக்காரு, உடம்போடய அப்படியே சொர்க்கத்துக்கு போயிருக்காரு. நம்ம பார்த்துருப்போம் படத்துல அவ்வை பாட்டி வந்து அப்படியே நேரைய கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் உடம்போடவே, இப்போ ஆத்மா இல்ல உடம்போடவே கொண்டு விட்டுருக்காங்க. அப்ப அந்த அளவு புண்ணியமான உடம்பு இந்த உடம்பை குடிச்சு கெடுத்துக்கிறதுனால அவங்க எந்த புண்ணியம் இல்லாம அவனுக்கு சக்கரை வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாம போயிடும் அவனுக்கு. அந்த குழந்தைய பிறகுன்னா பாருங்களேன், அந்த குழந்தை உற்பத்தி பண்றதுக்கே சக்தி எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு அம்மா அப்பா முக்கிய காரணமா இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் வந்து அந்த காலத்துல டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மொத்தத்துல படுத்திருக்கும் போது கதை சொல்லுவாங்க. மகாபாரதம் கதைய ஆரம்பிச்சாங்கன்னா, இன்னைக்கு பீமன் எப்படி இருந்தாரு, அர்ஜுனன் எப்படி இருந்தாரு, கிருஷ்ணர் என்ன உதவி பண்ணாரு, தர்மத்துக்கு எப்படி இருந்தாரு, கர்ணன் எப்படி இருந்தாரு, இதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் மனசுல நிக்குது. குடிச்சா என்ன ஆகும், அரக்கன் ஆயிடுவான். குடிச்சா வந்து அரக்கன் ஆயிடுவான். மனிதன் குளத்துல இருந்து அரக்கன் ஆகிறது குடிக்கிறது. அந்த குடிக்கிறதுக்காக ஏன் குடிக்க கூடாது, அரக்க மட்டும் தான் மதுவை குடிப்பான்ட்டு அப்பவுமே சொல்லுவாங்க. முதல்ல அரக்கர்கள் மது குடிச்சிட்டு கிடப்பாங்க, அந்த பக்கம் போகாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனிதன் அரக்கனா ஆகிட்டே இருக்காங்க மாறி பேரு. அது இல்லாம அம்மாவை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து அம்மாவை அப்படி மதிப்பாரு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா பேச மாட்டோம். தர்மேந்திரா வந்து இந்தியில நெடுஞ்சாலைகளே அம்மா காலில் விழுந்துருவாரு. நான்லாம் பார்த்து மிரண்டிருக்கேன். என்னங்க வரும்போது வீட்டுக்கு வரம்ப விடுறாரு, எங்களை வழியர் போறவங்க விடுறாரு காலில். சரி சரி. என்னன்னா அம்மாவுக்கு இங்கே என்னங்க இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தர்மேந்திரா அத்தனை வயசு அப்படி இருக்காரு. அந்த அம்மா பாசம், அந்த ஒழுக்கம். அதனால அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுக்கணும். குரு சொல்லணும், குரு சொல்றதை கேட்கணும். இப்ப நீங்க ஒரு டீச்சர்னா நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு உள்ளோட எங்களுக்கு தான் நல்லா சொல்லணும். ஆனா உங்க பிள்ளைங்க சொல்றதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. இன்னொரு டீச்சர் பாத்துக்கோங்க, ஆனா நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா, அது வந்து குரு. அப்ப குருவை எவ்வளவு மதிக்கணும். நான்லாம் எங்க குரு முன்னாடி உட்கார்ந்ததே இல்லை. இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டு என் கல்யாணத்துக்குலாம் வராரு, 20,000 பேர் கூட்டம், ரஜினி சார்ல இருந்து எல்லாம் நிக்கிறாங்க. எங்க வாத்தியார் முன்னாடி நான் அப்படியே நிக்கிறேன். என்ன உட்காரு அண்ணே, உட்காருவாங்கிறேன். அப்போ அது குரு பக்தி. சும்மாலாம் நான் அந்த இடத்துக்கு பிடிச்சிடல, சும்மா ஏதோ வந்தேன், கூட்டாம்போக்கெல்லாம் நான் வந்துடல. எங்க குரு பக்தி, எங்க அம்மா அப்பா மரியாதை. இன்னைக்கு வரும் எங்க அம்மா அப்பா இல்லாம நான் வெளியே போக மாட்டேன். பேசுவேன் டெய்லி, பேசிதான் வெளியே போவோம், பேசிதான் உள்ள வரும். அந்த மாதிரி ஏன்னா இருக்காங்களா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. காற்று எப்படி இருக்குதோ அது எங்க அம்மா அப்பா இருக்காங்க. நெருப்பு, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆக இந்த 5 பூதங்கள் இருக்குன்னா எங்க அம்மா இருக்காங்க, என் கூட இருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு வாசனை வந்துச்சா வருதுல, எல்லாரும் கேட்பாங்க என்ன சார் இப்படி வாசனைப்பாங்க. அப்போ உள்ள இருக்காங்க. நான் ஒன்னும் ஊதுபதி காலில் கொளுத்துவோம், அவ்வளவுதான். சரி. அதுக்கப்புறம் விடிய அந்த வாசனை இருக்கும். நான் ஒரு 10 நாள் கழிச்சு வந்தா அந்த வாசனை இருக்கு. ஷூட்டிங் போயிட்டு 10 நாள் கழிச்சு வரும், அப்படியே கும்மனு இருக்கும். ஒருத்தர் கேட்டாரு என்னங்க யாரு இருக்காங்க, யாரும் இல்ல, உங்க அம்மா இருக்கிற வாசனை இருக்காங்க. உணர்வு கரெக்ட். அதனால நம்ம பெரியவங்களை மதிச்சோம்னாக்க நல்லா இருக்கலாம். அதே மாதிரி இந்த சிலம்ப பயிற்சி எல்லாம் முக்கியமா கத்துக்கணும். கத்துக்கிட்டா உடம்புக்கு அவ்வளவு உற்சாகம் கொடுக்கும். சரி. நீங்க யாருக்கு நானே உதாரணம், சரி எல்லாம் உதாரணம் சொல்ல வேண்டாம். 20 நிமிஷம் நான் டெய்லி 2 ஹவர் சிலம்பம் சுத்துறேன். சரி. சோ அது மாதிரி பண்ணிக்கணும். நல்ல உணவை மென்னு சாப்பிடணும். அது சரி. உணவை வந்து மென்னு சாப்பிடணும், ஒழுங்க கூடாது, நின்று சாப்பிடக்கூடாது, உட்கார்ந்தான் சாப்பிடணும். உட்கார்ந்தா சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடம்புல உள்ள அத்தனை நரம்புகளுக்கு பிரிஞ்சு போகும். நின்று சாப்பிட்டா போகும். இப்ப வந்து கையேந்தி போகணும்னு சொல்றாங்க. மிட் நைட் மசாலா, மிட் நைட் சாப்பாடு சாப்பிடறாங்க, சாப்பிடவே கூடாது. மிட் நைட் பிரியாணி, அதான் அது சாப்பிடும் போது என்ன ஆகும்னா நம்ம உறுப்புகள் வந்து வேலை செய்யாம போயிடும். அதனால நமக்கு உடம்புக்கு நோய் வந்துடும். உறுப்புகள் வேலை செய்யணும்னா எப்படி 7ல இருந்து 8க்குள்ள சாப்பிடணும் நைட்லாம். அதுக்கு மேல சாப்பிடறதே தப்புங்கிறாங்க. ஆமா தப்புங்கிறேன்.
அதிகபட்சம் 9 மணி. அதுக்கு மேல சாப்பிடவே கூடாது. 9 மணிக்கு மேல நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள போய் சேருமாங்கிறது எனக்கு தெரியாது. அது விஷமா கூட மாறிடலாம். அதனாலதான் நிறைய பேர் பாத்ரூம் போகல. என்கிட்ட சின்ன பசங்களாம் சார் பாத்ரூம் போக மாட்டேங்கிறாங்களா, வளர்ச்சிகள். ஏன்னா அது காரணம்னா அவங்க சாப்பாடு மென்னு சாப்பிடுறது இல்லை. நான்லாம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடுவேன். ஒரு நண்பர் நானும் தான் சாப்பிட்டோம். அவரு வந்து என்னை விட ஒரு 3 பங்கு சாப்பிட்டாரு. நான் அவரோட 1/4 பங்கு தான் சாப்பிட்டேன். ஆனா சாப்பிட்டு அவர் கை கழுவிட்டுலாம் வந்து நிக்கிறேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன இதுதாங்க சாப்பாடு. நம்ம உழுங்கிட்டு வயிறை வைப்புறது நம்ம வேலை இல்லை. நம்ம சாப்பிட்டு அந்த இடத்த எல்லா இடத்துக்கும் போகணும், உறுப்புகள் போகணும். அது இளைஞர்கள் வந்து அதை பார்க்கணும். அம்மா அப்பா சொல்றது முதல்ல கேட்டீங்கனால நீங்க வந்து இதா இருக்கும். இன்னைக்கு நிறைய வீட்டுல கிச்சன் கிடையாது. எனக்கு ஆர்டர் பண்ணி தான் வருது. இது மாதிரி அசுத்தமான அசுத்தம் இல்லைங்க. அவனோட வெறிய இந்த மாதிரி தீர்த்துக்கிறான். அவனோட கீழ்த்தரமான ஒரு வெறி இருக்குல்ல. 83 வயசு பொண்ணு ரேப் பண்றான், 3 வயசு குழந்தைய ரேப் பண்றான்னா என்ன? குடி, போதை வஸ்து. இந்த வெறியில அவனுக்கு என்ன பண்றானே தெரியல. அந்த வெறியெல்லாம் அடக்கணும்னா முதல்ல போதையை அடக்கணும். இப்போ நம்ம தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கும்போது நிறைய விஷயங்களை மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு, சிறுபிள்ளைகளுக்கும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. மத்த ஊர்லயோ சரி, மத்த மாநிலத்திலயோ மத்த நாடுகளையோ அந்த அரசாங்கமே அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம துணை முதல்வர் என்ன பண்ணா நல்லா இருக்கும்? நீங்களும் இந்த துறையில இருக்கிறீங்க, இன்னும் என்ன பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வேலையை. இருந்தாலும் நான் இப்ப வந்து இந்த தற்காப்பு கலைகளை வந்து அரசாங்கம் எடுத்து வந்து எல்லா ஸ்கூல்லயும் மாணவர்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து அதை அரசாங்கம் வந்து சம்பளமா கொடுக்கணும். கம்பல்சரியா இப்ப தமிழ் எப்படி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த யோகாசனம் வந்து கம்பல்சரியா கத்துக்கணும். இந்த சிலம்ப கலை கம்பல்சரியா கத்துக்கணும். சுருள்வாள் வீசு கம்பல்சரி. தற்காப்பு கலை இது இப்ப 3 வயசு பொண்ணு ஒருத்த கெடுக்க வரான்னா அவனை என்ன பண்ணணும், அது மாதிரி வந்து கலைகள் அது வரவே வராது. இந்த கலையை கத்துக்க ஆரம்பிச்சோம்னா எண்ணங்களே வராது, எண்ணமே வராது. அவன் தான் இதுல நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படி வரணும் தான் நினைப்பான். இதெல்லாம் பொண்ணெல்லாம் பார்ப்பானா, தண்ணியே பார்ப்பானா, வடப்பாடா அப்படின்ட்டு போயிடுவான். அது என்ன பொண்ணுங்கிறது யாரு? நம்ம மாதிரி அவங்களும் ஒரு உடல். நம்ம எத்தனை 70 கிலோ இருப்போம், அது மாதிரி அவங்களும் 70 கிலோ சதை அவ்வளவுதான். இத போய் ஆசைப்படணும் என்ன இருக்கு? வெறி கொண்டு வரணும்னு இருக்கு. அதுக்குன்னே பெரியவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணுமோ அது இறைவன் கொடுத்த வரோம். அது மாதிரி இருக்கலாம். 80 வயசு கிளைய ஒருத்தர் ரேப் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, ஒரு மாங்காய் தோப்புல பாருங்க. தண்ணி வச்சு அங்கேயே கிடந்திருக்கான். போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த கொன்னுட்டான், ரேப் பண்ணிட்டு கொன்னுட்டான். கிளவி 80 வயசு பாருங்க. அப்போ என்னன்னா அவனுக்கு வந்து தன் அறிவு இல்ல, தன் சுய நினைவு எதுவுமே இல்லாம இருக்கான். அதுக்கு காரணம் இந்த தற்காப்பு கலை முறையா ஸ்கூல்ல வந்து இப்ப இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஸ்கூல்லே வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்தே கொண்டு வரலாம். இன்னைக்கு குழந்தைங்க கத்துக்கிறாங்க. நான் போறேன், எத்தனை குழந்தைங்களுக்கு நான் போய் சீல்டு கொடுக்குறேன். என்ன ரெஸ்பான்சிபிள் இருக்குதுன்னு அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே உட்கார்ந்து போவ் பண்றாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அப்பவுமே கத்துக் கொடுக்குறாங்க. அப்போ இந்த வந்து அரசாங்கமே பண்ணா நல்லா இருக்கும். இன்னைக்கு முதியோர்கள் தான் நிறைய ஆயிடுச்சாங்கன்னு சொல்றாங்க. இப்ப முதியோர்கள் நிறைய ஆயிட்டாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா அப்போ நான் எல்லாம் 9 பையன் வச்சுங்களேன், இப்ப ஒரு பிள்ளை தானே இருக்கு. நாளைக்கு வேலைக்கு ஆள் இருக்காத. முதியோர்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. கார் டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப முதியோர்ல விஷம் போட்டு ஊசி போட்டு கொண்டுணுமோ இல்ல கேக்குறேன். எல்லாமே கொடுக்கணும்ல. முதியோர்கள் நேரத்து ஒரு நாள் சின்ன பையன் தானே அவங்களும். கண்டிப்பா முதியோர்களையும் பாதுகாக்கணும். அது அரசாங்கம் வந்து நிச்சயமா வந்து 60 வயசுக்கு மேல அரசாங்கம் வந்து தத்து எடுத்துக்கணும். என்ன அதே நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க சாப்பாடு போடுறது இல்ல. அப்ப வந்து அரசாங்கம் தத்து எடுத்துக்கணும். அதுக்கு என்ன எனக்கு படிக்கல, எனக்கு தெரியாது. அது என்னன்னா முதல்ல நீங்க வாங்கணுமோ. இப்ப நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஏதோ ஒரு பண்டு மாதிரி போடலாம், சரி, அரசாங்கத்திலே போடலாம். அதுக்கு 60 வயசுக்கு மேல அவங்க அரசாங்கமே பாத்துக்கலாம். இப்ப நிறைய நாட்டுல இருக்கு இல்லையா? இப்போ நிறைய நாட்டுல மக்களை வயசானவங்களை பாத்துக்கிறாங்கல்ல. இப்ப நம்ம நாட்டுல அது மாதிரி பண்ண நல்லா இருக்கு. தற்காப்பு கலைய மேக்சிமம்ல கண்டிப்பா வந்து அரசு பள்ளிக்கூடத்துல கம்பல்சரியா எப்படி பாடம் கம்பல்சரியா கத்துக்கிறாங்களோ அது மாதிரி இதை கத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு உடம்புல கெட்ட எண்ணம் வராது, மனசுல கெட்ட எண்ணம் வராது, எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க, அவங்களே நல்லவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த ஒரு வழிவகை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சமுதாயம் சீர்படுறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஆலோசனை கூட நீங்க சொல்லியிருக்கீங்க. சொல்லலாம், நல்லா இருக்கும். உண்மைதான். நீங்க வந்து பயிற்சி பண்றவங்க என்னைக்குமே கெட்ட வழியில போக மாட்டாங்க. சூப்பர் சார், சூப்பர். அந்த பயிற்சி பண்ணிட்டே இருந்தானா அவன் வந்து நல்லா இருக்கணும், நான் என் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைப்பான். கெட்டு போனோம், தண்ணி அடிக்கணும், கஞ்சி அடிக்கணும் நினைக்க மாட்டான். இப்ப என்ன எவ்வளவு பேர் கஞ்சி அடிக்க சொன்னா, எவ்வளவு பேர் தண்ணி அடிக்க சொன்னா அடிக்கல. ஏன்னா நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் உறுதியா நினைக்கிறேன் இதை குடிக்க கூடாதுன்னு. சோ அந்த பயிற்சி அரசாங்கமே மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது இது வந்து பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது வந்து உறுதி, மன உறுதியை கொடுத்துரும். ஆமா, பயிற்சியும் முயற்சியும் செய்தால் நம்மாலும் இல்ல ஒன்னாலும் சாதிக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு
உங்களுடைய ஆரம்ப 6 வயசுல தொடங்க நீங்க 73 வயசு வரையும் கொண்டு வந்திருக்கு. வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் நல்லது கெட்டது இப்படி நடந்துக்கணும், இளைய தலைமுறை இப்படி எல்லாம் இருங்கன்ட்டு ஒரு மூத்தவரா நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. தமிழக அரசுக்கும் வேண்டுகோள் கொடுத்திருக்கீங்க. இது மூலமா எங்க நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் எல்லாருக்கும் சொல்றேன், அம்மா அப்பா சொல்றதை மதிங்க. அப்படி மதிச்சிங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைக்கலாம். பிறந்தது சாவறதுக்கு இல்லை, சாதிக்கிறதுக்கு. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. திருமலர் 3000 சில ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. எதுக்கு? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக. அது மாதிரி நீங்களும் நல்லது செய்யணும்னு நான் மனமாற வேண்டுறேன். உங்க இப்படிக்கு இவர்கள் சேனலுக்கு நான் பேட்டி அடிச்சு பெருமையா நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லுவேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,